பருவநிலை மாற்றத்தின் விளைவாக சுட்டெரித்து வரும் கோடை வெயிலில் இருந்து தற்காத்துக் கொள்ள பாதுகாப்பு கவசமாக மக்கள் குடையை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். இதனால் கடைகளில் குடை விற்பனை அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டில் வழக்கத்திற்கு முன்னதாகவே கோடை வெயில் சுட்டெரித்து நாளுக்கு நாள் அதன் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக காலை நேரத்திலேயே வெயில் கொளுத்துவதால் அத்தியாவசிய தேவைக்காக வெளியே செல்லும் முதியவர்களும் இளம் வயதினரும் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். தவிர்க்க இயலாத பயணத்தை மேற்கொள்ளும் மக்கள் குடையை தங்களது அங்கமாக்கி இருக்கின்றனர். சென்னையில் கடந்த ஒரு வாரமாக 100 டிகிரி பாரன்ஹீட் வெப்பத்தை தொட்டபடி வெயில் காணப்படுவதால் எங்கு பார்த்தாலும் மக்கள் குடையுடன் நடமாடுகின்றனர். குடையை பயன்படுத்துவதால் வெப்பத்தில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள முடிவதாக அவர்கள் கூறுகின்றனர். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கத்திரி இன்னும் ஸ்டார்ட் ஆகல, பட் ஸ்டில் நமக்கு ஹீட்டு, நம்மளோட நிறைய வெயில் அதிகமாக இருக்குது. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நம்மலாம் அம்ப்ரெலா மழை வந்தால் தான் யூஸ் பண்ணுவோம். பட் இப்போ வெயிலுக்கே நமக்கு ரொம்ப நெசசிட்டியாக இருக்குது. இப்போ நான் கூட அம்ப்ரெலா வாங்க தான் வந்தேன். ஸோ இட்ஸ் பெட்டர் நீங்கள் வெளில போகும்போது அம்ப்ரெலா யூஸ் பண்ணுங்கள். மே மாதிரி வெயில் இருக்குது. இன்னும் போக போக எவ்வளோ வெயில் இருக்குன்னு தெரியல. இந்த வெயிலையே கொடை இல்லாமல் நடக்க முடியலை. இன்னும் 11 o'clock கூட ஆகலை. இப்போவே கொடை இல்லாமல் நடக்க முடியல. வெயில் அவ்வளோ இருக்குது. இன்னும் அப்படி தான் இருக்கும்னு நம்புகிறேன். இங்கே சென்னையில் என்னென்னா டிசம்பர்லேயும் கொடையோட தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. மே மந்த்லையும் அந்த சம்மர் சீசன்லையும் கொடையோட தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. வண்ணங்கள் மற்றும் வடிவமைப்பு அடிப்படையில் குடைகளை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டினாலும் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்களிடமிருந்து பாதுகாப்பது கருப்பு நிற குடைதான் என்கின்றனர் விற்பனையாளர்கள். அதே நேரத்தில் வெப்பத்தை சமாளிக்க உடலில் தேவையான நீர்ச்சத்து இருப்பதும் அவசியம் என்கிறார் தோல் மருத்துவர் ஸ்வதா. லிக்விட்ஸ் த்ரூ அவுட் த டே. அண்ட் இது தவிர உங்கள் ஃபுட் கன்சம்ஷன் என்ன மாதிரி ஃபுட்டுனா கொஞ்சம் வாட்டர் அதிகமாக இருக்கிற ஃபுட்டு, குக்கும்பர், வாட்டர் மெலன், இந்த மாதிரி ஸ்நாக்கை அப்பப்போ எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும் ஃபார் தி என்டையர் பாடி இட் செல்ஃப். ஸோ ஓகே, இதெல்லாம் பண்ணுறோம். நம்ம ஒரு மெயின் பாயிண்ட்டை மறந்துடுறோம். என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் சன்ஸ்க்ரீன் தாங்க. வென் யூ கோயிங் அவுட் இன் த சன், அதாவது 9லேருந்து 5 மணி வரைக்கும் சூரியன் நம்மளை அடித்து நிமித்திக்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதனால் வெளியே போகும்போது கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு போங்க. இனி வரும் நாட்களில் கத்திரி வெயில் கொளுத்தும் என்பதால் மக்கள் முடிந்தவரை வெளியே செல்வதை தவிர்க்கவும், தேவைப்படும் பட்சத்தில் தவறாமல் தண்ணீர் மற்றும் குடையை வைத்துக் கொள்வதுடன் நிழலில் ஓய்வெடுத்து பயணத்தை தொடரவும் மருத்துவர்கள் ஆலோசனை சொல்கின்றனர்.